மூத்த குடிமக்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மூத்த குடிமக்கள் அட்டை. 2025 இந்த வருஷம் சீனியர் சிட்டிசன் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த சீனியர் சிட்டிசன் கார்டை பத்தி பேசுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இது என்னோட ஓன் வாய்ஸ் தான். நான் யாரோட வீடியோவும் அப்படியே டவுன்லோட் பண்ணி என்னோட சேனல்ல போடல. இது என்னோட ஓன் வாய்ஸ், ஓன் எடிட்டிங், ஓன் தம்ப்நெயில் தான். எல்லாமே நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூத்த குடிமக்கள் அட்டை பற்றி ரொம்ப சர்ச் பண்ணி கவர்மெண்டோட ஒஃபிஷியல் சைட்ல இருந்தும் எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கும் ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும். நிறைய பேருக்கு இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு தெரியாம தான் இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. சில பேர் வாங்கியிருப்பாங்க, சில பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு அப்படிங்கிறது மத்திய அரசின் ஒரு திட்டம் தாங்க. இந்த திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அண்ட் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, மத்திய அரசின் சீனியர் சிட்டிசன் கார்டு திட்டம் இந்திய மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டம், அதாவது ஒரு தேசிய அளவிலான திட்டம். இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு அப்படிங்கிறது PM நரேந்திர மோடி அவர்கள், அதாவது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. மூத்த குடிமக்களா இருக்கக்கூடிய நீங்களும் இந்த திட்டத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இதை பத்தின முழு விவரங்களும் சொல்றேன். இதுல நான் தான் பேசியிருக்கேன். அதாவது என்னோட வாய்ஸ்ல, என்னோட எடிட்டிங்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட உழைப்புல தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த அட்டையை வழங்கும் நடைமுறை அப்படிங்கிறது அரசு அமைச்சகங்கள் மூலமா வழங்கப்படுது. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்வாங்க. மற்றும் மாநில அரசுகள், தமிழ்நாடு அரசு போன்றவை இணைந்துதான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க. இந்த அறிவிப்பை கொடுத்தது மத்திய அரசு தான். PM நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தான் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதை செயல்படுத்துறது சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களும் மாநில அரசுகளும் தான் செயல்படுத்துறாங்க. இது யார் யார் வழங்குறாங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சேவை மையங்கள், டிஜிலாக்கர் போன்ற அதிகாரப்பூர்வ வழிகள். ஸோ இந்த அமைச்சகங்கள் மூலமா வழங்கப்படுது. நம் நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மருத்துவ செலவுகள், போக்குவரத்து சிரமங்கள், நிதி பாதுகாப்பு, இவையெல்லாம் மூத்த குடிமக்கள் சந்திக்கும் சவால்கள். இதை எளிதாக்க அரசு ஒரே அடையாள அட்டை மூலம் அனைத்து நலத்திட்டங்களையும் பெறும் வசதியை ஏற்படுத்துகிறது. 2025 மத்திய அரசு சீனியர் சிட்டிசன் கார்டு அறிமுகப்படுத்துகிறது. இதன் மூலம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிதி பாதுகாப்பு, ஓய்வூதியம், சேமிப்பு திட்டங்கள் எளிதாக்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சமூக நலத்திட்டங்கள், அதாவது வீட்டு வசதி, நலத்திட்டங்களில் முன்னுரிமை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து சலுகைகள், ரயில், பேருந்து, விமான பயணங்களில் தள்ளுபடி. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ சலுகைகள் அப்படின்றதுமே கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தள்ளுபடி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சலுகைகள் அப்படின்றதுமே இந்த ஒரே ஒரு சீனியர் சிட்டிசன் கார்டு மூலியமா மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாத்தீங்களா, இப்போ இந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறத மூத்த குடிமக்களுக்கு சொன்னாதானேங்க தெரியும். இது சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. எல்லாருக்குமே அதற்கான உரிமை இருக்கு. பிகாஸ் தெரியாதவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மூத்த குடிமக்கள் அட்டையின் முக்கிய நன்மைகள் நம்ம பார்த்துட்டோம். மருத்துவ சலுகைகள், போக்குவரத்து தள்ளுபடி, வங்கிகள், அஞ்சலகங்களில் முன்னுரிமை, மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்களில் பதிவு, போக்குவரத்து தள்ளுபடி, வங்கிகள், அஞ்சலகங்களில் தனி கவுண்டர், அரசு மருத்துவமனைகளில் முன்னுரிமை, வரி சலுகைகள், சமூக அங்கீகாரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் அப்படின்றதுமே கொடுக்கப்படுது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு மூத்த குடிமக்களுக்கான சீனியர் சிட்டிசன் கார்டு இருந்தாலே போதும்.
அடுத்ததா இந்த மூத்த குடிமக்களுக்கான தகுதி என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். மூத்த குடிமக்கள் அட்டை சலுகைகளை பெற ஒரு தனி நபர் பின்வரும் தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 60 வயதுடையவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு 60 வயது ஆயிருக்கணும். அடுத்ததா அவர் அல்லது அவள் செல்லுபடியாகும் அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும். தனிநபர் மாநில நிரந்தர வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 3 தகுதிகள் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சீனியர் சிட்டிசன் சர்டிபிகேட் அப்படின்றது வழங்கிட்டு இருக்காங்க. சேவை TNEGA போர்ட்டல் மூலம் ஆன்லைன்லயும் அதற்கு நம்ம விண்ணப்பிக்க முடியும். அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது தாலுகா அலுவலகம் வழியாக நேரடியாகவும் பெறலாம். அடுத்ததாக 14567 என்ற ஹெல்ப்லைன் மூலம் உதவியும் பெறலாம். இப்போ இனிமே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு அப்படின்றது வழங்க போறாங்க. மூத்த குடிமக்களுக்கான இந்த அட்டை இனிமே தான் வழங்க போறாங்க. அதற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆதார் அட்டை தேவைப்படும், பிறப்பு சான்றிதழ் தேவைப்படும், வாக்காளர் அட்டை தேவைப்படும், முகவரி சான்று தேவைப்படும். அதற்கு நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை செய்யலாம், ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். இந்த அட்டை உங்களுக்கு டிஜிட்டல் மற்றும் அச்சு வடிவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எச்சரிக்கை அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதிய திட்டங்கள் வந்தால் மோசடிகளும் அதிகரிக்கும். அரசு இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கவும். கவர்மெண்டோட ஒஃபிஷியல் சைட் வழியா மட்டும் அப்ளை பண்ணுங்க. நீங்க ஆன்லைன் வழியா அப்ளை பண்றதா இருந்தா அடுத்ததா மத்தியஸ்தர்கள் அல்லது முகவர்கள் மூலம் பணம் கொடுத்து விண்ணப்பிக்க வேண்டாம். இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வழங்க போறாங்க. அதற்கு அப்ளை பண்ற வழியும் அப்ளை பண்ற மோடும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுமே அதாவது உடனே நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா எல்லாருக்குமே சீனியர் சிட்டிசன் சர்டிபிகேட் பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய பேருக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள், தாத்தா பாட்டி, இவங்களுக்கெல்லாம் சீனியர் சிட்டிசன் கார்டு இருக்கிறதே தெரியல. பண்ற டேட் வரும்போது அதுக்கு நம்ம அப்ளை பண்ணவும் ரெடியா இருக்கணும் பார்த்தீங்களா. அதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் ஆஃப்லைன் வழியாகவும் அப்ளை பண்ணலாம். இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு 2025 மற்றும் தமிழ்நாட்டின் சீனியர் சிட்டிசன் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டுமே மூத்த குடிமக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட பெற்றோர், பாட்டி, தாத்தா, உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க.